வேட்டையின் படத்துலேருந்து ட்ரைலர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ட்ரைலர் வந்துருச்சு, எதிர்பார்த்த அளவே சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லாங்க. ட்ரைலரில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இங்கே வந்து நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் கூட தான் வந்து ட்ரைலர் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லாங்க. அமிதாப் பச்சன் ஆக்டிங்காக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே மாஸ் காட்டிட்டானே சொல்லாங்க. இதில் ஒரு கார் சீக்வன்ஸ் வரும், அந்த சீன் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னே சொல்லாங்க. அதேமாதிரி என்ட்ரன்ஸ்லேருந்து அதாவது ட்ரைலர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டிங் வரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெதுவாக போனாலும் சுவாரஸ்யம் குறையாமல் வந்திருக்கு. ஃபகத் ஃபாசில் ஆக்டிங்காக இருக்கட்டும், நம்ம துஷாரா விஜயனோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து காமிச்சிருக்கானே சொல்லாங்க. ராணா அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குன்னே சொல்லாங்க. துஷாரா விஜயனுக்கு ராயன் படத்தில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குதோ அதே அளவுக்கு இதுலேயும் வந்து நல்லா கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கப்படுது. சூப்பர் ஸ்டாரோட நார்மல் லுக்கெலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க. ட்ரைலர் எதிர்பார்த்த அளவே நல்லாவே வந்திருக்குது. இந்த படம் அக்டோபர் 10 தேட்டர் ரிலீஸ் ஆக போது. கண்டிப்பாக எல்லாருமே போய் தேட்டர் சைட் போய் பாருங்கள். ட்ரைலர் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி லைனில் வந்து ட்ரைலர் வச்சுலாம் கணிக்க முடியாது. ட்ரைலரில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சொல்லிவிட்டு கண்டிப்பாக படத்தில் ஒரு சம்பவம் இருக்கும். டிஜே ஞானவேல் அவங்க தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன்னு சொல்லாங்க. யார் வெயிட் பண்ணணும் இல்லையா, நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். ஆயுத பூஜை டைட்டில் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக அந்த 10 ரிலீஸ் பண்ணிவிட்டு அது தொடர்ந்து வந்து கவர்மெண்ட் லீவ் இருக்குது, அதை வந்து கால்குலேட் பண்ணி அந்த இதை எடுக்க போகிறாங்க. வியூஸை பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. ஆனால் வேட்டையின் படத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ட்ரைலர் 5 மணிக்கு விடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு 6 நிமிஷம் கழிச்சுட்டு விட்டானே சொல்லாங்க. 5:21 மேலே தான் ட்ரைலரே வந்துச்சு. படத்தோட ட்ரைலர் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 39 செகண்ட்னு சொல்லி அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த படத்துக்கு ட்ரைலர் அனிருத் அவங்க செம்மையாக பண்ணியிருக்கான்னு சொல்லாங்க. படத்துலேயே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அமிதாப் பச்சன் அவங்க நல்ல ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாங்கன்னு என்னோட கருத்தாக இருக்குது. ஃபகத் ஃபாசில் அவங்க தான் வில்லனாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரைலர் பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. ஆனால் படத்தில் என்னென்ன சம்பவம் காத்துட்ருக்குன்னு சொல்லி தெரியல. நான் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக அக்டோபர் 10 எல்லாமே தேட்டருக்குள்ளே போய் பாருங்கள். இதான் கூட சொல்லி நான் ஷேர் பண்ண வந்தேன். இந்த மாதிரி எல்லா அப்டேட்டும் உடனே கொண்டு தெரிஞ்சுக்க இர்ஃபான் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை பி பேர்ஸ்.